ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாமிர்தம்ன்ற தலைப்பில் பாகவத புராணத்தினுடைய 10வது ஸ்கந்தத்தினுடைய 7வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டு வந்தோம். 7வது அத்தியாயம் சகடாசுரனுடைய வதம். இப்போ சகடாசுரன் வர்றதுக்கப்புறம் எல்லாரும் கிருஷ்ணருடைய பாதுகாப்பிற்காக ஒரு பெரிய வேள்வியை நடத்தினார்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். இது என்ன நடந்தது அப்படின்னா, இன்னொரு நாள் கொஞ்ச நாள் கழித்து அந்த எல்லா விதமான வேள்விகள் நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு நாள் யசோதாமை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டிருந்தாள். சில கதைகளை பாடிக்கொண்டிருந்தாள். கிருஷ்ணருடைய சிந்தனையை போட்டி கொண்டிருந்தாள். சந்தோஷமாக இருந்தார். திடீரென்று கிருஷ்ணருடைய விஷயம் அதானே, அவருக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு. அடுத்த ஒரு அரக்கன் வரப்போகின்றான், அவனுடைய முயற்சி வரப்போகின்றது. அந்த அரக்கனையும் அந்த அரக்கியையும் கொல்வதற்காக அடுத்த முயற்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவர் முன்கூட்டியே அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கின்றார். அவருடைய சிந்தனையே அதுதான். விஷ்மித்தா பார பீடித்தாக அப்படின்ற வார்த்தை வருது. விஷ்மித்தா பார பீடித்தாகனா, விஷ்மித்தானா திடீர்னு, பார பீடித்தாக ரொம்ப பாரமாக மாறுகின்றார் கிருஷ்ணர். யசோதாமையினுடைய கால்கள் வலிக்க ஆரம்பிச்சாச்சு. சின்ன குழந்தை, சில மாதங்கள் தான் இருக்குது. அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைக்க முடியாத பாரம். விஷ்மித்தா பார பீடித்தாக. இந்த அவனை எடுத்து கீழே வைக்கிறாள். ரொம்ப கால் வலிக்கின்றதேன்னு கீழே வைத்து விட்டு தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு செய்கின்றாள். கம்சன் அடுத்த அரக்கியை அனுப்பிச்சிருக்கிறான். திருநாவிருத்தா அப்படின்னு பேர் அவளுக்கு. திருநாவிருத்தான்ற பேர் அவளுக்கு. அவள் என்ன மாதிரி பண்ண வேண்டும், கிருஷ்ணரை எப்படி வதம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா, டூல் கிட் அப்படின்னு சொல்கிறோமே, அல்லது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் கம்சன். அதை எப்படி பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி கிருஷ்ணர் இருப்பார், நீங்கள் அந்த குழந்தைய எப்போ எடுக்கணும், இந்த மாதிரி பண்ண வேண்டும், இப்படி பண்ணால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற எல்லா ஆப்ஷனையும் டூல் கிட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அவர். அப்போ அந்த டூல் கிட்டை எடுத்துகிட்டு வரார் அவர். வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்க்கின்றாள். மேலே பார்க்க முடியும் பெரிய ஒரு அரக்கி. அது திருநாவிருத்தன் அப்படின்னா காட்டிலே செல்லக்கூடிய ஒரு மாயசக்தி கொண்டவள். அதை காட்டிலேயே சென்று காட்டிலேயே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அதீத சக்தி அவளுக்கு உண்டு. அந்த காட்டில் இருக்கக்கூடிய சக்தினால் என்ன பண்ணுறாள், பார்க்குறாள். நந்தகோபருடைய அரண்மனைக்கு வந்தாச்சு, அந்த வீட்டை பார்த்தாச்சு, கிருஷ்ணரையும் பார்த்தாச்சு. கீழே யார் இருக்கா, கிருஷ்ணரை தரையில் படுக்க வைத்து விட்டு யசோதாமை உள்ளே சென்றிருக்கின்றாள். அப்போ திடீரென்று அந்த கோகுலத்தில் மிகப்பெரிய ஒரு காற்று சுழற்சி ஏற்படுகின்றது. நீங்கள் பார்ப்போம், சில நேரம் நம்ம ஊரில் கூட சில நேரம் காற்று அடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல அந்த காற்று சுழற்சி மாதிரி ஏற்படும். வெறுப்பூல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பெரிய காற்று அப்படியே சுழன்று கொண்டே எல்லாவற்றையும் மேலே உயர்த்தி கொண்டு போகும். அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கின்றது. எல்லா இடத்துலையும் நடக்காமல் வெறும் நந்தகோபுருடைய வீட்டில் மட்டும் நடக்கின்றது. அதுவும் அவருடைய கூரையை பித்து விட்டு அங்கே இடத்துல மட்டும் நடக்குது. அந்த இது நடக்கிறது, அந்த காற்றினுடைய சுழற்சி. அந்த காற்றினுடைய சுழற்சி நடந்த உடனே அந்த காற்றினுடைய சுழற்சியினுடைய சக்தியினால் என்ன பண்ணுறா அப்படின்னு அந்த திருநாவிருத்தா அந்த கிருஷ்ணரை அப்படியே மேலே உயர்த்தி கொண்டு செல்கின்றாள். கிருஷ்ணரை பல யோஜனங்களுக்கு மேலே கொண்டு சென்றாச்சு. பல கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு சென்றாச்சு அந்த காட்டினுடைய சக்தியில். இதனுடைய அவங்களுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை மேலே உயர்த்தி விட்டு கிருஷ்ணரை கீழே போட்டு விடலாம். அப்போ என்னாகும் அப்படின்னா, அது கிருஷ்ணரை மேலேருந்து கீழே விடும்போது தானாக இறந்து விடுவான். ஸோ மக்கள் நினச்சிப்பாங்க அப்படின்னா, காற்றினுடைய காரணமாக, அந்த காற்று சுழற்சியின் காரணமாக கிருஷ்ணர் மடிந்து விட்டார். எந்த அரக்கியும் வரல, எந்த அரக்கனும் வரல, கம்சனுடைய செயல் இல்லை. இது எல்லாம் தெய்வ குத்தம், அல்ல என்ன சொல்லுவோம் நம்ம ஊரில் நம்மளுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லிவிடலாம் அப்படின்ற சிந்தனை அவங்க எல்லாருக்கும் இருந்தது. அப்போ இந்த விஷயத்தில் மேலே கொண்டு போக பார பீடித்தாக கிருஷ்ணர் பாரமாக மாறுகின்றார். அவளும் தன் சக்தியில் மேலே உயர்த்தி கொண்டு செல்கின்றாள். கொண்டு போய் செல்ல முடியல. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, கிருஷ்ணருடைய சக்தி, அவருடைய சக்தி என்னென்ன அப்படின்னா, பெரிய பெரிய சக்தி விஷயங்களை மேலே கொண்டு செல்வதுதான் அவருடைய சக்தி. ஆனால் கிருஷ்ணருடைய பாரத்தின் காரணமாக அவளால் மேலே கொண்டு போக முடியல. கிருஷ்ணருடைய பாரம் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஒரு சமயத்தில் அவளால் தாங்க முடியலை. அவளை யாரோ நசுக்கின மாதிரி ஒரு எண்ணம். அதனால் மேலிருந்து அவள் என்ன பண்ணுறாள் அப்படின்னா, கீழே விழுகின்றாள். அவள் அந்த கீழே விழுந்த மாத்திரத்திலேயே எப்படி கிருஷ்ணர் கீழே விழுந்தால் இறந்து விடுவார் நினைச்சாலோ, அதே மாதிரி தான் கீழே விழுந்து தான் இறந்து போய் விடுகின்றாள் அவள். அசோஷத் பூவி பதக மிருத்தவத்சக யதாகவு. எப்படி அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கீழே விழுந்த மாத்திரத்தில்
கிருஷ்ணர் வந்து அப்படியே மேலேருந்து அவரும் வந்து அழகாக வந்து அந்த திருநாவர்த்தனுடைய உடம்பு மேலே அழகாக மெத்தை மூலம் வந்து விழுந்து விடுகின்றாள். அவள் இறந்து விட்டார். கிருஷ்ணருக்கு எந்த உபாதையும் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு மெத்தை மேலே எப்படி வந்து ஒரு குழந்தை விழுந்தால் எப்படி விழுவுமோ அதே மாதிரி அழகாக வந்து விழுந்து விட்டார். இதை பார்த்த உடனே யசோதா மைக்கு வந்து ஒரே ஆச்சரியம். கண்களே தெரியல, காற்று சுழற்சியில் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா கிருஷ்ணரை காணும். ரொம்ப ரொம்ப பயம். கிருஷ்ணரை காற்று எடுத்துக்கொண்டு சென்று விட்டதேன்னு எல்லாரும் அலறுகின்றனர். ஆனால் திடீர்னு பார்த்தா கிருஷ்ணர் வந்து மேலேருந்து கீழே வந்து அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றார் அந்த உடம்பின் மேலே. அப்போ திருநாவர்த்தருடைய கதை எப்படி அவர்களுடைய சக்தியை வைத்தே கொல்லக்கூடிய விஷயம்தான் கிருஷ்ணர் நமக்கு காட்டுகின்றார். அவங்களுடைய சக்தி என்ன? ஒரு சக்தி வந்து பூத்தனா வந்து என்ன நினைக்கிறாள் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்து கொல்வது. அந்த பாலை சாப்பிடுவது போலே சாப்பிட்டு கொண்டே அவர்களை கொன்று விட்டாச்சு. சகடாசனுடைய வேலை என்ன? பெரிய பெரிய விஷயங்கள் மீது தன்னுடைய சகடத்தை மாய்த்து கொண்டு அவர்களை கொன்று விடுவது. அதுவும் நடக்கலை. திருநாவர்த்தனுடைய வேலை என்ன? அந்த பெண்மணியோட வேலை மேலே உயர்த்தி கொண்டு போய் கீழே விழ வைத்து இறந்து விடுவது. தானே இறந்து விட்டாச்சு. அப்போ இது எல்லாரும் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கட்ட உபனிஷத்தில் ஒரு அழகான ஒரு சோஸ்திரம் வருது. அனோரணியான் மகதோ மையான் ஆத்மஸ்ய ஜந்தூர் நிகிதோ குஹாயம். எவ்வளோ அற்புதமான விஷயம் கட்ட உபனிஷத்தில். அனோர் அணியான் மகதோ மையான். கிருஷ்ணர் என்ன அப்படின்னா, அனோர் அணியான் சின்ன விஷயமாக மாறக்கூடிய நபர் கூட முடியும். சின்னதாக ஒரு துரும்ப கூட சின்னதாக மாறக்கூடியும். மகதோ மகியான் பெரிய பெரிய விஷயத்தோடு பெரிதாக மாற முடியும். ஆத்மஸ்ஸ ஜந்தோர் நிகிதம் குஹாயம். அவரை பற்றி ஆத்மஸ்ஸ ஜந்தோர் அவரை பற்றி புரிந்து கொள்வது, உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வது நிகிதஸ் குஹாயம். அவரை குஹாயம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஒரு சீக்ரெட், ரகசியம். அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ எளிமை அல்ல அப்படின்ற விஷயத்தை நாம் அற்புதமாக பார்க்குறோம். மேலே வந்து விழுந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் இப்போ நடிக்க நானுமே இப்போ இது நடந்த லீலைகள் எல்லாருமே காட்டுவது நான் வந்து முழுமுதற் கடவுள் நான் தான் கிருஷ்ணர்னு காட்டியாச்சு. இப்போ என்ன காட்டணும்? இப்போ அவங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு குழந்தை, உங்கள் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குழந்தைன்னு காட்டி ஆகணுமே. உடனே அழ ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டுகின்றார் கிருஷ்ணர். எல்லாரும் பார்க்குறாங்க, கிருஷ்ணர் குழந்தை அழுகின்றாளே அப்படின்னு சொல்லி இந்த அவரை எடுத்துக்கொண்டு அவர் பண்ணக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள்ன்ற விஷயத்தையும் பார்க்குறோம். அப்போ எல்லாரும் உடனே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றது. எப்படி நடந்தது, இந்த குழந்தை எப்படி பாதுகாக்கப்பட்டது, இந்த குழந்தை எப்படி வந்து இந்த அரக்கன் கொல்ல பார்த்தான், இந்த குழந்தையினுடைய பாக்கியம் புண்ணியம் இந்த குழந்தையை பாதுகாத்து விட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நடக்கும்போதும் நந்த மகாராஜாவுக்கு திருப்பி 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 நம்ம ஊரில் ஃப்ளாஷ்பேக் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து கொண்டே இருக்குது. என்ன ஃப்ளாஷ்பேக்? வசுதேவருடைய வார்த்தைகள். ஆஹா, அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் மறுபடியும் வெவ்வேறு விதத்தில் கிருஷ்ணருக்கும் நமது எல்லா விதமான கோபியர்களுக்கும் வெவ்வேறு உபாதைகள் வந்து கொண்டே இருக்கு என்று பார்க்கிறார்கள் அவர்கள். இது நடந்து முடிஞ்சாச்சு. அந்த உடலையும் வந்து எரிக்க வேண்டிய விஷயத்தை முடிச்சு பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து திருப்பி பியூரிஃபிகேட்டரி மெத்தட்ஸ்னால் அந்த குழந்தையை சுத்தப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் செய்தாச்சு. மற்றொரு நாள் இதே 7ஆம் அத்தியாயத்தில் இன்னொரு லீலையும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன லீலை அப்படின்னா, இன்னொரு நாள் யசோதா மை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது பால் குடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு சிந்தனை. கிருஷ்ணருடைய நம்ம பார்ப்போம்லையே, சில தாய்கள் பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு வந்து பல் வளர்ந்துருக்கா அப்படின்னு வாயை திறந்து பார்த்துருப்போம் இல்லையா. தாய் தந்தையினுடைய ஒரு வாத்சல்ய பாவத்தில் அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதாவது பற்கள் வந்திருக்கா, அல்ல வாய் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்பதற்காக வாயை கொஞ்சம் திறந்து பார்க்கின்றாள் யசோதாமை. அவர் பார்த்த மாத்திரத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அண்ட சராச்சரங்களையும் பார்க்கின்றாள். உள்ள எல்லா விதமான பிரபஞ்சங்கள், எல்லா விதமான மலைகள், பெரிய பெரிய பிரபஞ்சங்கள், எல்லா விதமான விஷயங்கள், நதிகள், ஆறுகள், கடல்கள், சமுத்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறாவ. எல்லா உயிர்வாளிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்ற எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்ணை மூடிக்கொள்கின்றாள். இது ஏதோ வந்து மாயசக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கும்னு சொல்லி உடனே அந்த வாயை மூடி விடுகின்றாள். மாயை பார்ப்பதற்கு ஆர்வம் இல்லாமல் மூடி விடுகின்றாள் அவள். அப்போ இதன் மூலியமாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மறுபடியும் ஒன்றை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நான் தான் முழுமுதற் கடவுள், நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியும் நானே அந்தமும் நானே, எல்லாம் எனக்கு மேல் தான் இருக்கின்றது.
என்னுடைய விஷயத்தில் தான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்ளூ மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பதைப் போல கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அவர். அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதே யசோதா மையினுடைய மடியில் இருக்கும் கிருஷ்ணர் யாரு? ஒரு சாதாரண குழந்தையைப் போல பாவித்து கொண்டிருக்கின்றார், லீலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவள் யார்? முழுமுதற் கடவுள். அப்போ இன்னைக்கு நம்ம மக்கள் சொல்லக்கூடிய விஷயமாக எல்லாமே கடவுள், எங்கேயும் கடவுள், நாம் பார்ப்பதுதான் கடவுள், நான் தான் கடவுள், நீதான் கடவுள் அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்மளை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கிறோம். பாகவத புராணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே கடவுள் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் செல்லக்கூடிய ஒரு பன்றியும் கடவுளா? அப்போ அதையும் நம்ம வணங்கலாமா? அதையும் வைத்து பூஜிக்கலாமா? அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாமே? அதற்குள்ளேயும் கடவுள் இருக்கின்றார், ஆத்மாவாக, பரமாத்மாவாக. ஆனால் அது கடவுள் அல்ல. அந்த ஆத்மா இப்பொழுது தன்னுடைய பாவகரமான செயலின் காரணமாக ஒரு பன்றியினுடைய உடலை எடுத்திருக்கின்றது. நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய பாவகரமான செயலின் காரணமாக ஒரு மனிதன் அப்படின்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நல்லது செஞ்சால் நன்மையும், தீயை செய்தால் தீமையும் அனுபவித்து கொண்டிருக்கோம். ஆனால் அவருக்கு என்ன? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அவருக்கு கர்ம வினைன்றதே கிடையாது. நம்மளுடைய கர்ம வினையை சரி செய்வதற்காக வருகின்றார் அவர். என்ன சொல்றார் அவர்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷாயி மா சுச்சக. காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா வரதராஜ பெருமாளுடைய கையில் மா சுச்சகான்னு எழுதியிருக்கும். மா சுச்சகானா என்ன? கவலைப்படாதே. மா சுச்சகா, கவலைப்படாதே. எதற்கு கவலைப்படக்கூடாது? நம்ம கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் அனைத்து விதமான பாவங்களையும் ஒரே நொடியில் போக்குவதற்கு தயாராக இருக்கின்றார் அவர். நாம அவருக்கு சரணடைய தயாராக இருக்கின்றோமா இல்லையா? அதுதான் கேள்வி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. அவருக்கு சரணம் அடைவதற்கு நாம் தயாராக இருந்தால் அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு தயாராக இருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை நாம் பகவத்கீதையில் பார்த்துருக்கோம். ஸோ இது 7வது அத்தியாயத்தினுடைய நிறைவு. 8வது அத்தியாயத்திற்கு மேற்கொண்டு நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளில் மேற்கொண்டு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.